பே பண்ண சொன்னாங்க அப்படின்னு. ம் மேம் மேம் சொல்றேங்க மேம் சொல்றேங்க மேம் அப்படின்ச்சு. ஓகே. நான் இன்னைக்கு அந்த இங்க டீட்டெயிலாம் மெசேஜ் பண்ணிருக்கேங்க. பேமெண்ட் இதுக்காக ஓகே மேம். ஓகே கேட்டு மேம். பாத்துக்கலாம். சரி ரைட்டுங்க. இப்போ சரி சரி. நேத்து நானும் நமக்கு சொல்லிட்டேன் சார். கிளைண்ட் ரெக்குவயர்மெண்ட் கொடுத்திருந்தாங்களவா, ஆமாங்க சார். அதெல்லாம் ஒரு ஆராய்ச்சி பண்ணி ஒரு ரிசல்ட் ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கேன். சரிங்க என்ன சார். ரிசல்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இப்ப செய்ய வேண்டிய ஒர்க்குக்கெல்லாம் சில ஏஐ டூல்ஸ் இருக்கு. அது பேர் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் சரிங்க சொல்லி சார். ஒரு விஷயம் இருக்கு. ஓகே. எஸ் சார். எஸ் அப்போ சார். ம். நம்ம அதுல ஒரு 60 கிட்டத்தட்ட எத்தனை சர்வீஸ் இருந்தது கௌதம்? 100 இருந்ததா கண்ணா? நம்ம ட்ரைனிங் பிரைஸ் கௌதம் 69ங்க சார். 69 இல்லம்மா, 69 டாக்குமெண்ட். அது இல்ல, நான் அது கேட்கல. நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அந்த இந்த சர்வீஸ் கிராஃபிக் டிசைன் சர்வீஸ் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். ஆமாங்க சார். அதுல அது ஏஐ அது டூல்ஸே இருக்குது கண்ணன். சிலதுக்கு ஏஐ டூல்ஸ் இருக்கு. நீங்க நேத்து கேட்டீங்களவா, அனிமேஷன், அதாவது இமேஜ்ல அனிமேஷன் ஆகுற மாதிரி கேட்டுருந்தீங்களவா? ஆமாங்க சார். இமேஜ் அனிமேஷனுக்கு சில ஏஐ டூல்ஸே அவைலபிளா இருக்கு. ஓகேங்க சார். அந்த ஃப்ரீயா டூல்ஸோட இருக்குமா சார்? ஃப்ரீயா இருக்குமா? ஃப்ரீயானா நமக்கு ஒரு லிமிட்டெட் இருக்கு. இவ்வளவு செகண்ட்ஸ்க்கு மட்டும் ஃப்ரீ இருக்கு. நான் இன்னைக்கு பிபிடிக்கு செக் பண்ணேங்க சார். எல்லாமே பண்ணிட்டேன். அவுட்புட் வந்துருச்சு. பட் ஆ, டவுன்லோட் பண்ணும்போது பே பண்ணுங்க அப்படின்னு. ஆ, அந்த ஆ. மாதிரி சிலது இருக்குங்க சார். அது டூல்ஸ். இல்ல, அது கிராக் பண்ணியும் பண்ணலாம். சிலதை கிராக் பண்ணவும் முடியும். அது சரிங்க பார்க்கணும். சார். இந்த டூலை கண்டுபிடிக்கணும். கிராக் பண்ணி கண்டுபிடிக்கலாம். டவுன்லோட் பண்ணலாம். ஓ சரிங்க கிராக் சார். பண்ணுவோம். சரிங்க சார். கிராக் பண்ணோம்னா அது எடுக்கும், தெரியும். ஓகே. அது கொஞ்சம் பார்க்கணும். சிந்து மேம், அது ஃப்ளோ சார்ட்டுக்கு ஏதாவது ரெடி பண்ணீங்களா? சார் அவருக்கு அமைஞ்சிருக்குதுங்க சார். அவர் ஒன்றும் சொல்லிங்க சார். சரி, நீங்க ஒண்ணு பண்ணுங்க. ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணிட்டு அது வழியா அவங்களை ஆட் பண்ணிட்டு எனக்கு அதுல ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. புரிஞ்சுதா? இல்லைங்க சார், அவருக்கு சென்ட் பண்ணிக்கிறேங்க சார். நம்ம நேத்து அனுப்புனதுதான். அவர் அதுதான் மணி அதுதான் கால் சொல்றேன். என்ன பண்றீங்கன்னா, ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணுங்க. அதுல நம்பர் ஆட் பண்ணிருங்க, என் நம்பர் ஆட் பண்ணிருங்க. மொத்தம் 3 பேர் இருப்போம். நீங்க ஓகேங்க என்ன ஆக்டிவிட்டி பண்றீங்கன்னு அதுல பாத்துக்கிறேன். என்ன ஃபாலோ அப்ல இருக்குன்னு பாத்துக்கிறேன். ஓகேங்க சார். ஓகே, ஃபாலோ அப்ல வைக்கணும்ல, அதுக்குதான், வேற ஒண்ணும் இல்ல. சரிங்க. சரி. இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா, இப்போ உங்களோட இன்டர்வியூக்காக என்னென்ன அப்ளை பண்ணீங்க? என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு? அஹ், சிந்து கேக்குதாம்மா? சார் என்ன அப்ளை வந்துட்டு பண்ணலைங்க சார். எதுவும் எனக்கு ஜோகோட பண்ண அவங்க எதுவும் ரிப்ளை பண்ணல. அஹ், அதாவது நீங்க என்ன தப்பு பண்றீங்கிறத நான் சொல்லிட்டேன்லவா நீங்க. ம் சரியா? நீங்க என்னன்னா எடுத்தோன்னா அந்த பெரிய ஸ்கேல் கம்பெனியே பார்க்காதீங்க. புரிஞ்சுதுங்களா? அவனு நிறைய பாலிசி வச்சிருப்பாங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஒரு ஓரளவுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் கம்பெனி இருக்குல்லவா, ஒரு 100-200 மெம்பர்ஸ் ஒர்க் பண்ணக்கூடிய கம்பெனிஸ், ஆமாங்க அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ் ரேஞ்சில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் இருக்கு நிறைய. 200-300-500 இந்த ரேஞ்ச். ஓகே சார். அக்னியில இப்போ நம்ம கேட்டிருந்தாங்க. இப்போ கோயம்புத்தூர்லயே நம்ம இது பண்ணலாமா சார்? மோஸ்ட்லி சர்ச் பண்ணி அந்த மாதிரி அப்ளை பண்ணலாமா எடுக்கலாம். சார்? எடுத்துட்டு நீங்க ஜஸ்ட் அப்ளை பண்ணி நம்மளுடைய ஜாப் டிஸ்கிரிப்ஷன் வச்சு அப்ளை பண்ணி பாருங்க. அவங்களுடைய ஜாப் டிஸ்கிரிப்ஷன் சரிங்க நம்மளோட சார். மேட்ச் ஆகுதான்னு பாருங்க. அதை பார்த்தாலே சரி தெரிஞ்சுக்கலாம் நம்ம அதுக்கு தயாரா இருக்கிறோமா, இல்ல நம்ம கிட்ட ஏதாச்சும் குவாலிட்டி இருக்கா அப்படிங்கிற, நம்ம கிட்ட ஏதாச்சும் இன்குவாலிட்டி இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம். சரிங்க சார். சரி, ஓகே. இப்போ ம் எல்லாத்துக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் தான் சார் கேக்குறாங்க. இப்போ 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 என் சைடுல இருந்து இப்போ நீங்க ஒரு இதை அப்ளை பண்றோம் அப்படின்னா எப்படி சார் நான் பண்றது? இப்போ ஃபுல்லா எனக்கு டீச்சிங் காலேஜ் ஸ்கூலு அந்த இது இருக்குங்க சார். ம் அதுக்கப்புறம் இப்ப அதுக்கு தம்பியோட என்னன்னா, ஆபீஸ்ல நீங்க இந்த இதுக்கு நீங்க பேஸ் இப்பதான் ஃப்ரெஷர். இந்த இந்த ஓகே சார். டெவலப்மெண்ட் ரோலுக்கு நீங்க தான் ஃப்ரெஷர். சரிங்களா? சரிங்க சார். அப்ப ம் ம் என்ன செய்யணும் அப்படின்னா, எக்ஸ்பீரியன்ஸ்ங்கிறது யாரும் கொண்டாந்து கொடுக்கறது இல்ல, நீங்களா சரிங்க சார். எடுத்துக்கிறது. சரிங்களா? சரிங்க அப்போ சார். ம் திரும்ப அதே இடத்துல தான் 360 டிகிரி உங்களுக்கு தெரியணும். ஒரு என்வாயன்மெண்டோட 360 டிகிரி. 360 ம் டிகிரினா ம் என்னன்னு தெரியுங்களா? என்னது அது? ஃபுல்லா அத பத்தி எல்லாமே. அதாவது என்னன்னா, நான் உங்களை அதுல எல்லாத்துலயும் பயங்கர மாஸ்டரா இருங்கன்னு நான் சொல்ல வரேன். புரியுதுங்களா? டேட்டாபேஸ் ம் எடுத்தா ம் மாஸ்டர் ம் ஆயிருங்க, ஜாவா ஸ்கிரிப்ட் எடுத்தா மாஸ்டர் ஆயிருங்க, ஃப்ரண்ட் எண்ட் எடுத்தா ம் ம் மாஸ்டர் ஆயிருங்க, பிஹெச்பில ம் மாஸ்டர் ஆயிருங்க, பைத்தன்ல ம் மாஸ்டர் ஆயிருங்கன்னு நான் சொல்லல. புரியுதுங்களா? அப்படி நான் சரிங்க சொல்ல சார். வரல. ம் 360 ம் டிகிரி ம் அப்படிங்கிறது என்னன்னா, அதை பத்தி எப்படி யூஸ் பண்றாங்க, எங்க யூஸ் பண்றாங்க,
குறைஞ்சபட்சம் சிம்பிளான ஒரு கிளைண்ட்டுக்கு தேவையான ஒரு ரெக்குவயர்மெண்ட்டா உங்களால ஃபில்ஃபில் பண்ணி தர அளவுக்கு யூ ஹாவ் சம் எக்ஸ்பீரியன்ஸ். ம். நான் சொல்றது புரியுதுங்களா? நமக்கே நிறைய கிளைண்ட்ஸ் ஆமாங்க வராங்க. சார். நம்ம இன்ஹவுஸ்லயே நமக்கு நிறைய ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்குல்ல, நம்ம இன்ஹவுஸ்லயே ஏகப்பட்ட ஒர்க் இருக்குல்ல, ஆமாங்க சார். அது வந்து நீங்க ஏதாவது ஒரு வகையில ஃபில்ஃபில் பண்ணிருக்கணும். சிம்பிளா சொல்ல போனா ஒண்ணும் இல்லைங்க. நான் வந்து இன்டர்வியூ வைக்கிறேன், அல்லது மோஸ்ட் ஆஃப் த கம்பெனி ஒரு மெஷின் இன்டர்வியூ வச்சாங்கன்னா ஒன்னே ஒண்ணுதான், ஒரு சிம்பிளா ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஓகே. அந்த ஃபார்மை ம். அப்படியே சாஃப்ட்வேரா மாத்த சொல்லிடுவாங்க. ம். ஓகே, ஒண்ணும் இல்ல, நம்ம வெள்ளாளர் காலேஜ்ல ஒரு நம்மளுடைய இன்டர்ன் ஸ்டூடெண்ட் ஒன்னு இருக்காங்க. அவங்கள வந்து ஹையர் பண்ணிருக்காங்க சரி. ஒரு கம்பெனி, சென்னை பேஸ்ட் கம்பெனி ஹையர் சரிங்க பண்ணிருக்கு. சார். ஓகே, ஹையர் ம். பண்ணும்போது என்ன ம். சொல்லியிருக்காங்கன்னா 8 lakhs பேக்ஸ் என்னமோ சம்திங் 6 to 8 lakh பேக்கேஜ்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ம். ஆனா ம். அவங்களுக்கு கொடுத்த அசைன்மெண்ட் பாத்தீங்கன்னு வேற லெவல்ல பண்ணிருக்காங்க. என்ன அசைன்மெண்ட் ம். கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு கம்ப்ளீட்டட் போர்ட்டலையே எண்ட் டு எண்ட் டெவலப் பண்ண சொல்லிட்டாங்க. ம். நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியுதுங்களா? ஃபுல்லாவே. ஏதோ ம். ஒரு ம். டெக்னாலஜி. ஓகே, ஏதோ ஒரு டெக்னாலஜி, அந்த ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி எண்ட் டு எண்ட் ஹேண்ட்ஸ் ஆன் கோட் தான் பண்ணணும்னு இருக்காங்க. ம். மேம் நான் என்ன சொல்றேன்னு உங்களால புரிஞ்சுக்க முடியுதா? சிந்து, கௌதம் புரியுது சார். புரியுது சார். ம். எண்ட் டு எண்ட் புரியுது. கோட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆனா அது வந்து ஹேண்ட்ஸ் ஆன் கோடா பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கா என்னன்னா, ஒண்ணும் இல்ல, அவங்க கொடுத்துருக்கிறது வந்து ஒரு ஃபார்ம் மாதிரி. அவங்களோட ரெக்யர்மெண்ட் ஃபார்ம் இருக்குல்ல, கம்பெனியோட ரெக்யர்மெண்ட் ஃபார்ம், ஹெச்ஆர் ஃபார்ம். ம். அந்த ஹெச்ஆர் ஃபார்மை ஒரு போர்ட்டலா பண்ண சொல்லியிருக்காங்க, ஒரு எண்ட் டு எண்ட் அப்ளிகேஷனா பண்ண சொல்லியிருக்காங்க. அப்ப எண்ட் டு எண்ட் அப்ளிகேஷனா பண்றதுக்கு அவங்களுக்கு என்ன தெரியணும்னா எல்லா விஷயங்களும் தெரியணும். ஒரு லாகின் டேஷ்போர்ட் எப்படி கிரியேட் பண்ணணும், புரியுதுங்களா? ம். ரெஜிஸ்ட்ரேஷன் லாகின் ம். டேஷ்போர்ட் ம். எப்படி கிரியேட் பண்ணணும், அட்மின் டேஷ்போர்ட் எப்படி கிரியேட் ம். பண்ணணும், யூசர் டேஷ்போர்ட் எப்படி கிரியேட் ம். பண்ணணும், செட்டிங் போர்டு எப்படி கிரியேட் ம். பண்ணணும், ஓகேங்களா? அனாலிட்டிக்கல் இன்ஃபர்மேஷன் எப்படி ஓகே. கிரியேட் பண்ணணும், ஏபிஐ கம்யூனிகேஷன்ஸ் எப்படி கிரியேட் பண்ணணும், ஒரு ஜேஎஸ்ஆன் ஏபிஐ ஸ்ட்ரக்சர் எப்படி ட்ரெயின் பண்ணணும், தென் வந்து ஃப்ரண்ட் அண்ட் டு பேக் அண்ட் கம்யூனிகேஷன் எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், அதுல வந்து டேட்டா இன்சர்ஷன் ப்ராசஸ் எப்படி செய்யணும், டேட்டா ரிட்ரைவிங் ப்ராசஸ் எப்படி செய்யணும், டேட்டா அப்டேட்டிங் ப்ராசஸ் எப்படி செய்யணும், ஓகே, தென் வந்து டேட்டாவோட ஆக்சஸிங் ப்ராசஸ் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு இந்த ஹேண்ட்ஸ் ஆன அந்த ஒர்க்கை வந்து பண்ண சொல்லியிருக்காங்க. என்ன புரியுதா? நார்மலா இதை செய்யறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 இயர் செகண்ட் இயர்ல ஒரு 3 வருஷம் இந்த ஃபீல்டோட 360 டிகிரில வேலை செய்யறாங்களவா, ஆமாங்க சார். அவங்களால மட்டும்தான் இதை செய்ய முடியும். அதுதான் நேச்சர். நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியுதுங்களா? புரியுதுங்க சார். ஓகே, அப்போ வந்து என்னன்னா, இப்போ வந்து நீங்க எல்லாருமே உங்களுக்கு இப்ப என்ன தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்ஸிஸ்டிங்ல இருக்கக்கூடிய சிஎம்எஸ்ல ஒர்க் பண்ண தெரியும். இப்போ WordPress கொடுத்தா ஒர்க் பண்ணி கொடுத்துருவீங்க, எக்ஸிஸ்டிங்ல ஏதாவது சிஎம்எஸ் கொடுத்தா ஒர்க் பண்ணி கொடுத்துருவீங்க. அப்போ இதெல்லாம் உங்களுக்குனால செய்ய முடியுமா, நீங்களே உங்களுக்கு செல்ஃப் செக் பண்ணிக்கங்க. சிஎம்எஸ் ஃபார் பிஹெச்பி, இந்த சிஎம்எஸ் இருக்குல்ல, லிஸ்ட் ஆஃப் சிஎம்எஸ், இந்த லிஸ்ட் ஆஃப் சிஎம்எஸ்ல எல்லா சிஎம்எஸ்லயும் ஒர்க் பண்ணிருக்கீங்களா? மோஸ்ட்லி அதிகமா இந்தியாவில் யூஸ் பண்ணக்கூடிய சிஎம்எஸ் ஒன்னு வந்து WordPress, அதிகமா இதான் கேட்பாங்க. அப்புறம் மெஜெண்டோ கேட்பாங்க, புரியுதுங்களா? கோயம்புத்தூர் கம்பெனி, இந்த 2 தான் அதிகமா இருக்கும். என்ன புரிஞ்சுதா? ஓகேங்க சார். ஓகே, ஒன்னா மெஜெண்டோவா இருக்கும், இல்ல WordPress இருக்கும். இது எப்படி யூஸ் பண்றோம்? அப்போ இதெல்லாம் தான் உங்களுக்கு பண்ண தெரியும். ஆனா அவங்க கேட்கறது என்னன்னா, அவங்க கேட்டது ரொம்ப சிம்பிளான விஷயம். எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஜாப் போர்ட்டலோட ஃபார்ம்ஸ், ஜாப் போர்ட்டலோட ஃபார்ம்ஸ, இப்படி ஒரு ஃபார்ம்ஸ் இருக்கு, இந்த மாதிரி ஒரு ஃபார்மை எண்ட் டு எண்ட் சாஃப்ட்வேரா பண்ண சொல்றாங்க. புரியுதுங்களா நான் என்ன சொல்றேன்? கௌதம், நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியுதாப்பா? ஸ்கிரீன் தெரியுதுங்களா ஃபர்ஸ்ட்? எஸ் சார், எஸ் சார். தெரியுது சார். ஓகே, சோ என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஃபார்மை கையில கொடுத்துட்டாங்க, புரியுதுங்களா? இது மாதிரி மேனுவலா ஒரு ஃபார்மை கையில கொடுத்துட்டாங்க, இதுதான் ஃபார்ம்னு கொடுத்துட்டாங்க. இந்த ஃபார்மை வந்து எண்ட் டு எண்ட் சாஃப்ட்வேரா பண்ண சொல்லியிருக்காங்க, எந்த டெக்னாலஜில வேணாலும் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆனா இதுல எதுவுமே வந்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, ஹேண்ட்ஸ் ஆன் கோடை யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஹேண்ட்ஸ் ஆன் கோட் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, கோடை வந்து ஏதாச்சும் ஒரு காப்பி எடுத்தா கூட அது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி தான் யூஸ் பண்ணிருக்கோம்.
தம்பி புரியுதா? எஸ் சார். இந்த மாதிரி வந்து ஒரு இதை கொடுத்துட்டு இந்த சிஸ்டத்தை தான் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை பண்ண சொல்லிட்டாங்க. இப்படிதான் இவ்வளவுதான் கொடுத்துருக்காங்க. இவ்வளவுதான் இங்க கொடுத்ததே இவ்வளவுதான். இதை கொடுத்துட்டு அப்படியே என்ன பண்ணிட்டாங்க, சிஸ்டமா பண்ணணும். ஆனா அவங்க வந்து என்ன பண்ணணும், ஹேண்ட்ஸ் ஆனா பண்ணணும். இந்த மாதிரி ஒரு ஃபுல் டாக்குமெண்டட் ஒர்க்கை வந்து இங்க செஞ்சிருக்கிறாங்க. இப்படிதான் அதை வந்து இது பண்ணிருக்காங்க. அப்போ வந்து இது எப்படி, இதை நான் லிங்க் ஷேர் பண்றேன், பாத்துக்கங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம், ஒரு போர்ட்டலோட டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணி இதுக்கு தேவையான யூஐஎக்ஸ் ரெடி பண்ணி ஃபுல்லா பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா இதுதான் இங்க அதிகமா கேட்டுருக்காங்க. ஸோ இதுல அதிகமா கேட்ட ஒரு விஷயம். சரி, நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த இதுதான் இப்ப வந்து என்னன்னா, இதுல வந்து பெருசா ஃபார்ம் எடுக்கலைனாலும் பரவாயில்ல, நான் வந்து சிறுசா ஒரு ஃபார்மை வந்து உன்னால ஓனா செய்ய முடியுமா அப்படிங்கறத நீங்க பார்த்து இது மாதிரி கண்ணா புரிஞ்சுதா? டாக்குமெண்ட் ஷேர் ஆயிருக்க உங்களுக்கு? ஸ்கிரீன் ஷாட் சார். இல்ல, இது ஒண்ணு டாக்குமெண்ட் மாதிரி ஒண்ணு ஷேர் பண்ணிருக்கேன், வந்திருக்கான்னு. வந்துருச்சுங்க சார். ஓகே, இதே மாதிரி ஆன்லைன் ஜாப் போர்ட்டல் இந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட் எடுத்து இந்த டாக்குமெண்ட் வந்து ஒரு சாஃப்ட்வேரா ரெடி பண்றாங்க. அது வந்து என்ன டெக்னாலஜில வேணா பண்ணலாம். நீங்க ரியாக்ட்ல பண்ணலாம், பிஹெச்பில பண்ணலாம், HTML ஜாவாஸ்கிரிப்ட்ல பண்ணலாம், பேக் அண்ட் MySQL யூஸ் பண்ணலாம், மாங்கோ டிபி யூஸ் பண்ணலாம். ஸோ எனிதிங் என்ன வேணா யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே ஃப்ரீடம். அது நீங்க என்ன வேணா யூஸ் பண்ணிக்கலாம். டெக்னாலஜி வந்து யுவர் விஷ். என்ன புரிஞ்சுதா? சரிங்க சார். ஓகே சார். ஸோ டெக்னாலஜி வந்து யுவர் விஷ், அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. டெக்னாலஜி பொறுத்தவரை எந்த ப்ராப்ளம் இல்லை. அங்க பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை வந்து நீங்க ஹேண்ட்ஸ் ஆனா பண்ணிருக்கணும். இதுல இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாம் உங்களுக்கு பண்ண தெரியணும். இந்த ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாம் உங்களுக்கு அக்சஸ் பண்ண தெரியணும். இதுதான் இங்க கொடுத்துருக்கூடிய கன்ஸ்டன்ஸ். இவ்வளவுதான் விஷயமே. இது இது ஆக்சுவலி வந்து என்னன்னா, ஒரே இடத்துல நம்ம ஃப்ரெஷரா எல்லாம் செய்ய முடியாது. இப்போ நான் ஃப்ரெஷரா இருக்கேன், நான் வந்து இப்பதான் ஒரு 6 மாசம் ஆயிருக்கு, ஒரு வருஷம் ஆயிருக்கு அப்படின்னா என்னால ஒரே வருஷத்துல இதெல்லாம் செய்ய முடியாது. பட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃப்ரேம் ஒர்க் வந்து உங்களுக்கு இன்னைக்கு எதிர்பார்க்கக்கூடிய கம்பெனி இன்னைக்கு எப்படி எதிர்பார்க்கறாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு மெக்கானிசம் சிஸ்டத்தை வந்து முழுசா செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு எல்லாம் எதிர்பார்க்கறாங்க. இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய கடினமான சூழ்நிலை. அப்ப இதை நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா இதனுடைய 360 டிகிரி என்னங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். இதுதான் இதனுடைய 360 டிகிரி. இதுக்குள்ளேயே எல்லாமே வந்துடும். நீங்க இதனால 6 மாசம் நம்ம கம்பெனி இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டு இருக்கீங்களா, ஆமாங்க. அது வந்து இதுலயே வந்துடும். ஸோ இதுதான் அதனுடைய டாக்குமெண்ட், அதையே அது வந்துடும். ஸோ நார்மலா வந்து பாத்தீங்கன்னா, இப்போ இப்போ உங்களுக்கு இது டாக்குமெண்டாவும் தரேன். சேவ் ஆயிருக்கு, சிஸ்டம்ல சேவ் ஆயிருக்கா? இது மாதிரி ஒரு பக்காவா ஒரு ப்ராஜெக்ட் நீங்க வந்து உருவாக்கும். எனக்கு புரியுது. அது என்ன ப்ராஜெக்ட் வேணா இருக்கலாம். எனக்கு புரிஞ்சுதா? ஆனா என்ன ப்ராஜெக்ட் வேணா இருக்கலாம். ஆனா இது மாதிரி ஒண்ணு வந்து நீங்க வந்து நீங்களே டேபிள்ஸ் டிசைன் பண்ணி பேக் அண்ட் டேபிள் ஸ்கீமா எல்லாம் ரெடி பண்ணி அந்த ஸ்கீமாவை யூஸ் பண்ணி எல்லாமே எண்ட் டு எண்ட் பண்ணலாம். ஏன்னா ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம்னு பாத்தீங்கன்னா மேபி ரியாக்ட், ஓகே ரியாக்ட்ல இருக்கலாம், ஆங்குலர்ல இருக்கலாம், தென் வந்து பாத்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட்ல இருக்கலாம். ஓகே, ஜாவா ஸ்கிரிப்ட், நோடு, மீன் ஸ்டாக் ஆர் மவுண்ட் ஸ்டாக். நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு எல்லாம் புரியுதாப்பா? மீன் ஸ்டாக் ஆர் மவுண்ட் ஸ்டாக். மீன் ஸ்டாக்னா என்ன, மவுண்ட் ஸ்டாக்னா என்ன? கீர்த்தனா சொல்லுங்க பாப்போம். சார், வாட் இஸ் மீன் பை மீன் ஸ்டாக், வாட் இஸ் மீன் பை மவுண்ட் ஸ்டாக்? என்னங்க சார்? மீன் ஸ்டாக்னா என்ன, மவுண்ட் மவுண்ட் ஸ்டாக்கா? ஸ்டாக்னா என்ன? ஆமாங்க சார். ம்
அதாவது என்னன்னா ஜாவா ஸ்கிரிப்டோட அடுத்த ஃபேமிலி ஒன்னு ஆங்குலர் ஆங்குலர் ஜேஎஸ் ஃப்ரேம்ஒர்க். ஃப்ரேம் ஒர்க் இல்ல, அது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் இருக்குல்லவா. ஹலோ, கேக்குதா கண்ணு? கேக்குதாம்மா? அவங்க வாய்ஸ் சுத்தமா கேட்கல. எஸ் சரி, சார், எஸ் சார், கேக்குது சார். ஓகே. ஸோ விஷயம் வந்து இதுதாங்க. என்ன ஒன்றும் இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆங்குலர், ரியாக்ட், மாங்கோ டிபி, மைஎஸ்கியூஎல் இது இருக்கும். அதாவது ரியாக்ட், மாங்கோ டிபி, நோட் ஜேஎஸ், எக்ஸ்பிரஸ் ஜேஎஸ். ஓகே, அதுலயே வந்து பார்த்தீங்கன்னா ஆங்குலர் பதிலாக ரியாக்ட் இருந்துச்சுன்னா மான் வரும், மீன் அப்படின்னு சொல்லி வரும். ஆங்குலர் இருந்தால் மீன் ஸ்டாக்கு, ரியாக்ட் இருந்தால் மான் ஸ்டாக்னு சொல்லி வரும். அதான் மீன் ஸ்டாக் அண்ட் மான் ஸ்டாக். அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். மீன் ஸ்டாக்னா என்ன, மான் ஸ்டாக்னா என்ன. இன்னைக்கு மீன் ஸ்டாக் அண்ட் மீன் ஸ்டாக் டிஃபரன்ஸ், இதுதான் வந்து இன்னைக்கு ஸ்பெசிபிக்கா வந்து கேட்கறது வெப்ல. இன்னைக்கு வெப்ல இதுதான் தெரிஞ்சிருக்கும். புரிஞ்சுதுங்களா? ஆக்சுவலி வந்து இது ஃபுல் ஸ்டாக்கோட என்வாயன்மெண்ட்ல ஒரு பார்ட். ஏதாவது பேசுங்க, சரியா? நான் மட்டும் பேசிட்டு இருக்கேன். தெரிஞ்சுதா, கேக்குதா, இல்லையா? ஒரு கம்யூனிகேஷனே வர மாட்டேங்குது. கேக்குதுங்க சார், கேக்குது. நீங்க மட்டும்தான் பேசுறீங்க, அங்க 2 பேர் இருக்கிறேன். கௌதம் வாயவே திறக்க மாட்டேங்கா. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. சார் வண்டியில வந்துட்டு இருக்கேங்க சார். சார் வண்டியில வந்துருக்கீங்க சார். போயிருங்க சார், 5 நிமிஷம் கிளாஸுக்கு போயிரு. அப்படியா? சரி, ஓகே. கீர்த்தனா, சார். மீன் ஸ்டாக்னா என்ன, மான் ஸ்டாக்னா என்ன தெரிஞ்சுதா? எஸ் சார். ஓகே. இப்போ இதை வந்து என்னன்னா நீங்க வந்து எந்த ப்ராஜெக்ட் எடுத்தாலும் அதை நீங்க வந்து செய்யணும். என்ன புரிஞ்சுதா? அதாவது சிஎம்எஸ் யூஸ் பண்றதெல்லாம் நம்ம லோக்கல் கிளைண்ட்டுக்காக செஞ்சு கொடுக்கறது. ஓகே, இந்த வேர்ட் ப்ரெஸ்ல செய்யறது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லோக்கல் கிளைண்ட்ஸ்க்காக செய்யறது. பட் ஆனா இண்டஸ்ட்ரியில பெரிய லெவல் எதிர்பார்க்கும் போது அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, நீங்க எந்த லெவல் பெரிய கம்பெனி எதிர்பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய 360 டிகிரியோட ஸ்கில் செட்டை செக் பண்ணுவாங்க. இதுதான், ஒன்றும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், கம்பெனி டாஸ்க் ஒர்க்ஸ் ஃபார் வெப் டெவலப்மெண்ட் முடிஞ்சிடும், மீட்டிங்ல இருக்கு. ஸோ அதுக்குள்ள கிளம்பி போகலாம். அக்கா எங்க பாரு தெரியுதாம்மா? எஸ் சார். ஓகே, இங்க பாருங்க அண்ணே, நீங்க வந்து கொஞ்சம் எந்துவாகும். ஏன்னா ஒவ்வொரு டைமும் நான் கம்பல் பண்ற மாதிரி சில நேரங்கள்ல நடக்குது. ஸோ அப்படி இதா இருந்ததுன்னா ஒன்றும் செய்ய முடியாது. நான் திரும்பவும் சொல்லிட்டேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு டாக்குமெண்ட் மாதிரி நீங்க கொண்டு வந்து உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கொண்டு வந்தீங்கன்னா மட்டும்தான் இந்த ஃபீல்டு வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கும். என்ன புரிஞ்சுதா? இப்படிதான் அசைன்மெண்ட்ஸ் இருக்கும், டாக்குமெண்ட் இப்படிதான் கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட்டை கையில கொடுத்தாங்கன்னா ஸோ யூ கேன் ஏபிள் டு டூ ஆர் நாட். இவ்வளவுதான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ். மேம், உங்க கொஸ்டினுக்கு பதில் தெரிஞ்சிருச்சா? எஸ் சார். இதுதான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ். இந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட் கையில கொடுத்தா நீங்க கையில அப்ளிகேஷனா கையில தரணும். அதுதான் கம்பெனி எதிர்பார்க்குது. அதுக்கு பேர் தான் எக்ஸ்பீரியன்ஸ். ஸ்கில்ல மைண்ட் பண்ணணும். எவ்வளவு ஸ்கில்ல நீங்க வந்து மைண்ட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து இது இதாகும். தென் இதோட சேர்ந்து லாஜிக்கல் ரீசனிங் நல்லா கத்துக்கணும். கீர்த்தனா, எஸ் சார். லாஜிக்கல் ரீசனிங்னா என்ன? லாஜிக்கல் லைக் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அந்த மாதிரி அல்கரிதம்ஸ் எல்லாம் படிச்சிருக்கோம் சார். அப்பதான் அந்த அப்புறம் லாஜிக் நம்ம ஃபைண்ட் பண்ண முடியும். அப்புறம் வேற வேற என்ன புரிஞ்சு வச்சிருக்கீங்க லாஜிக்கல் ரீசனிங்க பத்தி? அந்த எவ்ரிதிங் இஸ் லாஜிக், ரைட்? எல்லாமே லாஜிக்கல் தானே? ஓகே, ஆமா சார். எல்லாமே வந்து ஒரு லாஜிக்ஸ் தான்.
அப்போ வந்து என்னன்னா இந்த லாஜிக்கல் ரீசனிங்க வந்து ஸ்ட்ராங் பண்ணணும், நல்ல எபிலிட்டி பண்ணணும். ஓகே, இங்க என்னன்னா கன்சிஸ்டன்சியா நீங்க செய்யணும். பல விஷயங்கள் இருக்கு, ஏன்னா உங்களுக்கு பின்னாடி ஏகப்பட்ட ப்ரெஷர் இருக்கும், நல்லா தெரியும். இப்போ என்ன இருக்கும் உங்களுக்கு ப்ரெஷர் என்ன இருக்கும்னா, நார்மலா என்னது, வீட்டுல வந்து வேலைக்கு போலியான ஒரு ப்ரெஷர் இருக்கும். செகண்ட் வந்து எப்போ ஏர்ன் பண்ண ஆரம்பிக்குன்னு ஒரு ப்ரெஷர் இருக்கும். ஓகே, ஒரு சிலருக்கு ஒவ்வொரு வகையான ப்ரெஷர் நிச்சயமா இருக்கும். அது இருக்கிறது தான் இங்க பிரச்சனை. என்னன்னா இந்த ரெண்டு விஷயம் இருக்கு. இந்த ரெண்டு வகையான இதையும் வந்து நீங்க இது பண்ணும்போது, இப்போ வந்து நிறைய கம்பெனில வந்து பயங்கரமான ஸ்கில்லா இருக்கணுங்கிறது ஒரு பக்கம் தேவைதான். அதோட ஆட்டிடியூட் அப்படிங்கறது நிறைய தெரிஞ்சுக்கணும். ஆட்டிடியூட் அப்படிங்கிறது என்னன்னா, இங்க ஆட்டிடியூட் காட்டுறதுன்னா வேற. ஆட்டிடியூட் அப்படிங்கிறது வந்து நிறைய விஷயம் ஆட்டிடியூட் இருக்கு. அது வந்து டிமோட்டிவேட் ஆட்டிடியூட் இருக்கு, பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருக்கு. நீங்க வந்து உங்களுடைய பாசிட்டிவ் ஆட்டிடியூட்டை வந்து வச்சிருக்கணும். பாசிட்டிவ் ஆட்டிடியூட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அஹ், ஒரு என்ன சொல்றது, ஒரு கீப் ஆன் லேர்னிங், அது திரும்ப திரும்ப லேர்ன் பண்ணக்கூடிய ஒரு மென்டாலிட்டியை வந்து நீங்க பில்ட் ஆயிருக்கணும். நிறைய லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிற மென்டாலிட்டிக்குள்ள நீங்க வந்திருக்கணும். தென் அடுத்த லெவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணி எண்ட் ஆஃப் த சொல்யூஷனா அதை கொண்டு வந்து காமிச்சிருக்கு. அதுதான் ஆட்டிடியூட். என்ன புரிஞ்சுதா? அப் ஸ்கில் அண்ட் டவுன் ஸ்கில் இது எல்லாமே இருக்க தான் செய்யும். ஓகே, நார்மலா உங்களுடைய அப் அண்ட் டவுன்ஸ் எப்பவுமே இருக்க செய்யும். உங்களுடைய ஸ்கில்ல வந்து நீங்க கீப் ஆன் லேர்னிங்ல இருக்கும். அது இதுதான் வந்து அதனுடைய ஃப்ரேம். என்னன்னா, ஒரு இது வரைக்கும் நீங்க பண்ண வந்து ஒரு ப்ராப்பரா ஒரு டாக்குமெண்டைஸ்டா கொண்டு வரக்கு நீங்க தயாரா இருக்கு. மேடம் புரியுதுங்களா நான் என்ன சொல்றேன்னு? சார் புரியுதுங்க சார். புரியுதுங்க சார். ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு டாக்குமெண்டடா கொண்டு வந்து டாக்குமெண்டைஸ்டு வைஸ் ஒர்க் பண்ணணும். ஓகே, நேற்று வந்து ஒரு சின்னதா ஒரு சினாரியோ ஒன்று ஒர்க் நடந்தது. அதுல நான் ஆக்சுவலி வந்து ஒரு கம்பெனி ஹெல்ப் பண்ணேன். ஓகே, அவங்க வந்து ஒரு டிஃப்ரெண்டான டேட்டா சயின்டிஸ்டான ஒரு டாக்குமெண்ட் காமிச்சாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அதை வந்து இதுக்கு வந்து நான் இப்போ ஒரு ஃப்ரேம் ஒர்க் ரெடி பண்ணி கொடுத்து அதை வச்சு அவங்க பண்ணிட்டாங்க. பட் அதனுடைய லாஜிக்கலான விஷயங்கள் எப்படி அப்ரோச் பண்றீங்க, அது எப்படி சால்வ் பண்ண என்ன இல்லை, அது என்ன கொடுத்துருந்தாங்கன்னா ஒன்றும் இல்லை, ஒரு யூடியூப் சேனல்ல ஒரு 5 யூடியூப் சேனல்ல இருந்து ரெக்கார்டை வந்து ஃபெச் பண்ணணும். அந்த யூடியூப் சேனல்ல ஓ. இருந்து அதனுடைய கமெண்ட்ஸ் டேட்டாலாம் அனாலிட்டிக் பண்ணி ஒரு விஷுவலைசேஷன் போர்டுல கொண்டாந்து காட்டணும். அதான் அவங்களுக்கு கொடுத்த ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க். அது என்ன ஓ. அப்படின்னா நான் வேணா உங்களுக்கு காட்டுறேன். இதெல்லாம் டேட்டா சயின்ஸ்ல இன்னைக்கு நல்லா ஒரு இதுக்குதான் இதாக கேட்டிருந்தாங்க. பாருங்க நான் உங்களுக்கு காட்டுறேன் அது என்னன்னு. ஓகே, ஸ்கிரீன் விசிபிளா இருக்குங்களா? எஸ் சார். ஓகே, இதுதான் அந்த இது. அஹ், யூடியூப் டேட்டா அனாலிசிஸ் அனாலிட்டிக்ஸ் மாதிரி இருந்தது. ஸோ இதுல இருந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. எக்ஸாம்பிள் என்னன்னா அந்த ஒரு சிம்பிளான ஒரு டாக்குமெண்ட் அதை யூஸ் பண்ணி அப்ளை பண்ணியிருந்தாங்க. அனாலிசிஸ் அனாலிட்டிக்ஸ் தான் இருந்தது. பைத்தன், MySQL, எல்லா டெக்னாலஜி உள்ள இன்டெகிரேட் பண்ணிருக்காங்க. அதான் இதுல விஷயம். மாங்கோ டிபி, மாங்கோ டிபி, மாங்கோ டிபி. நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியுதா? இதுதான் அந்த ப்ராஜெக்ட். இதே தான், இதுதான் அந்த ப்ராஜெக்ட். என்ன ஏதாச்சும் கேக்குதுங்களா? ஏதாவது புரியுறதா நான் என்ன பேசுறேன்னா? ஏதாவது புரியுதா? ஓகே, ஸோ இதுதான் அந்த இது எல்லாம் காமிச்சிருந்தாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட் நான் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இதான் அந்த டாக்குமெண்ட். அது பசங்க வந்து இதை வந்து ஆக்சுவலி வந்து இது வந்து ப்ராஜெக்ட் ஒர்க்கா கொடுத்துருக்காங்க. இதை வந்து கனெக்ட் பண்ணி இதுல வந்து ஒரு பெரிய ஒரு சின்னதாக ஒரு ப்ராசஸே பண்ணியிருக்காங்க. ஏபிஐ பண்ணி அந்த பேக்கேஜஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணி டேட்டாவை லோட் பண்ணி அதை எண்ட் டு எண்ட் ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க. ஃபைனலா அவுட்புட் இது மாதிரி எடுத்துட்டு வந்திருக்காங்க. அப்போ இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸை வந்து டேட்டா சயின்ஸ்ல
நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் வந்து ஜென்ரேட் ஆகும். மேம் புரியுதுங்களா? டேட்டா சயின்ஸ்ல எஸ் உள்ள சார். போகணும் எஸ் அப்படின்னு சார். எஸ் சார். ஆசைப்பட்டீங்கன்னா எஸ் சார். இது மாதிரிலாம் ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்க 360 டிகிரி கத்து வச்சிருக்கோம், அதுதான் நான் சொல்றது. ஓகே, 360 டிகிரி கத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா இது இருக்கும். அப்ப ஏதோ ஒரு ஏரியால ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், அது வேற. ஒரு ஏரியால ஸ்ட்ராங்கா இருக்கிறதுங்கிறது வேற. பட் விஷயம் என்னன்னா, நீங்க 360 பேண்டரை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் ஏதோ ஒரு இடத்துல வந்து ஜாப் வந்து கிளிக் ஆகும். ஏன்னா நீங்க வந்து இப்போ வந்து கரண்டா வந்து ஸ்டூடெண்ட் கிடையாது, யூ ஆர் எம்ப்ளாயி. என்ன புரிஞ்சுதா? உங்க சேலரி எல்லாமே ஃபிக்ஸ் பண்றது உங்களுடைய ஆட்டிடியூட்டும் உங்களுடைய ஸ்கில் செட்டும். உங்களுடைய ஸ்கில் செட்டும் தான் மெயின். இந்த விஷயம் என்னன்னா, இங்க எல்லாரும் நீங்க என்ன தப்பு பண்றீங்கன்னு நான் சொல்லிடுறேன். எல்லாருமே வந்து ரொம்ப பெரிய உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 4-5 கம்பெனி நீங்க பேர் கேக்குறீங்க, அதுதான் உலகத்துல பெரிய கம்பெனியா நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க. அது அப்படி கிடையாது. நான் ஒரு பெரிய லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியை உங்களுக்கு கையில கொடுத்துருக்கேன். ஏதாவது வச்சிருக்கீங்களா டாக்குமெண்ட்டுக்கு? இது இந்தியாவில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ் 100 கம்பெனி அனுப்பிச்சுட்டீங்க, அது இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன்னு அனுப்பிச்சுட்டேன்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி ஒரு லிஸ்ட் ஒன்னு அனுப்பிச்சிருக்கேன். ஆமாங்க இருக்கா? இருக்குங்க சார், இருக்கு. அந்த கம்பெனிக்கு அப்ளை பண்ணுங்க. அந்த மாதிரி கம்பெனிஸா இது பண்ணீங்கன்னா தான் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ் நிறைய இருக்கு. அதே மாதிரி நீங்க வந்து இன்ரிலவென்ட் கம்பெனிக்கு அப்ளை பண்ணிட்டு நெகட்டிவா திங்க் பண்ணீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பேற்கவே முடியாது. சரியா? சார் இப்போ அக்னில கேக்குறாங்க சார். ம் 20 தரேன்னு சொல்றாங்க சார். 20 தரேன்னு சொல்லியிருக்காங்க. எங்க லொகேஷனு? அக்னிங்க சார், இங்க சிப்கார்டு இந்த நீங்க ரூட் இருக்கு இல்லைங்க சார், அக்னி ஆமா. அங்கேங்க சார். என்னென்ன இன்டர்வியூ முடிஞ்சுதா? சார் இன்னைக்கு தாங்க சார் ரெஸ்யூம் கொடுங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க சார். சரி, ஓகே, அப்ளை பண்ணுங்க. சரியா? ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கங்க. ஓகே, லாங் டைம்க்கு நீங்க டிராவல் பண்ணணும்னா என்னுடைய அட்வைஸ் வந்து ஒரு கூகுள் மாற, ஃபேஸ்புக் மாற இந்த மாதிரி கம்பெனிக்கு போகும். அப்பதான் ட்ரைன்ஸ் பெருசா வளரும். ஏங்க சார் அதுலலாம் நம்ம சிரிக்க கூடாது, சிந்திக்க வேண்டிய விஷயம். சார் நீங்க எங்களை வளர வச்சீங்கன்னா நாங்களே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணிடுவோங்க சார். ம்? கண்டிப்பா சார், எல்லாரும் ஒரு வீடியோ போட்டு எடிட் பண்ணி போட்டுருவோங்க சார். அதுதான் சொல்றேன். என்னன்னா, ஓகே, கிடைக்கிறதுல சின்ன சின்ன கம்பெனிஸ் கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் தப்பு இல்ல. ஒன்றும் பிரச்சனை இல்ல. இது பண்ணுங்க. என்ன ரோல் பாருங்க, ஜாப் ரோல் தான் மெயின். புரியுதா? அங்க நம்ம ரிலேட்டட் ஸ்கில்ல போய் வேலை செய்யணும். அங்க போயிட்டு எக்ஸ்எல் எம்எஸ் வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது. கடவுள் தான் வந்து காப்பாத்தணும். சார் சிந்து, நான் என்ன அதான் சொல்றேன்னு குழப்பமா புரியுதா? சார் சிந்து, அதான் நான் என்ன குழப்பமா சொல்றேன்னு இருக்குங்க புரியுதா? சார் அதாங்க சார் குழப்பமா இருக்கு, போலாமா வேண்டாமா? இல்லம்மா, ஜாப் டிஸ்கிரிப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? சார் அவர் ஒண்ணுமே கேட்கலீங்க சார், வீட்டுல சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ரெஸ்யூம் கொடுங்க நான் ஜாயினிங் டேட் சொல்றேன்னு சொல்றாருங்க சார். ஓ, இன்ஃபீரியன்ஸ்ல வந்ததா? ம் ஓ, பாரு எவ்வளவு பெரிய நெட்வொர்க் வச்சிருக்கீங்க, பெரிய ஆளுங்க. ம். சரி, சரி, ஒன்னும் பிரச்சனை இல்ல. சரி. பிடிக்கலன்னா ரிலீவ் ஆயிக்கலாம்ல. சார் ஆயிக்கலாங்க எங்களுக்குலாம் சார். ஆளே இல்லைங்க சார். ஆ? ஏன் பாருங்க சார் எங்களுக்குலாம் ஆளே இல்லை பாருங்க அவங்க எவ்வளவு பெரிய ஆள் பாருங்க. கீர்த்தனா, சார். கீர்த்தனா, ஆ இங்க பாருங்க, சிந்து பாருங்க, இங்க பாருங்க எவ்வளவு பெரிய கம்பெனி இதுல இருக்காங்க. என்ன எவ்வளவு பெரிய இன்ஃபீரியன்ஸ் யூஸ் பண்றாங்க. நீங்க கேட்கலாம் அல்லவா? சார் ஏங்க சார் நீங்க வேற, நீ அங்க போனாதான் தெரியும் டைப் ரைட்டிங் ஒர்க் என்னமோ. இல்ல, கடைசியா அப்படி ஆயிடக்கூடாதுன்னு நான் சொல்ல வரேன். அதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்ல வரேன். சரியா? என்ன ஒர்க், என்ன ஜாப் டிஸ்கிரிப்ஷன் கேளுங்க. நிச்சயமா ஐடி ரிலேட்டட்னா வேலை செய்யும். அது எந்த கம்பெனியா இருந்தாலும் சரி, எந்த சின்ன கம்பெனியா இருந்தாலும் ஓகே. பட் ஆனா ரிலவெண்ட் வேலை செய்யணும். சரியா? ஓகேங்க சார். ரிலவெண்ட் வேலைன்னா குறைஞ்சபட்சம் ஜாவா ஸ்கிரிப்ட்ல வேலை செய்யணும். குறைஞ்சபட்சம் ஒரு HTML வேலை செய்யணும். புரியுதுங்களா? குறைஞ்சபட்சம் நீங்க அல்காரிதம் எழுதுங்க, ஓகே ஃப்ரேம் ஒர்க் ரெடி பண்ணுங்கன்னா நான் சொல்லல. குறைஞ்சபட்சம் ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட்ல ஒர்க் பண்ணுங்க. குறைஞ்சபட்சம் பாத்தீங்கன்னா ஒரு டிபில MySQL வேலை செய்யுங்க. ஓகே, குறைஞ்சபட்சம் ஒரு வெப் டெவலப்மெண்ட்ல வேலை செய்யுங்க. ஓகே, இங்க எங்க ஆளுங்க நிறைய கம்பெனிஸ் இருக்கு. இமெயில் அனுப்புறதெல்லாம் ஒரு வேலைன்னு சொல்லி ஐடி சர்வீஸ் கொடுத்துருவாங்க. ஐடில நிறைய இருக்கு. புரிஞ்சுதா? இமெயில் அனுப்புறதுதான், வேற ஒண்ணும் கிடையாது. என்ன புரிஞ்சுதா? ஓகே ஓகேங்க சார். இமெயில் அனுப்பணும், இமெயில் டெலிவரி செக் பண்ணணும், இமெயில ஏதாவது பிரச்சனைனா மட்டும் செக் பண்ணணும், அவ்வளவுதான். வேற எதுவுமே இருக்காது.
ஓகேங்க சார். அது எல்லாம் என்னன்னா லாங் டைம்க்கு உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்காது. அதுதான் பிரச்சனை. அதுதான் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க ஆமா. அப்ளை பண்ணுங்க, சரிங்களா? போய் பாருங்க, என்ன வேலைன்னு ஃபர்ஸ்ட் கேளுங்க. நீங்க எனக்கு என்னென்ன வேலை கொடுப்பீங்கன்னு கேளுங்க. அந்த வேலையெல்லாம் உங்களுக்கு ஐடிஓ நம்மளுடைய ரிலவெண்டா இருந்ததுன்னா அதுல நிச்சயமா ஜாயின் பண்ணி வேலை செய்யும். கண்ணு புரிஞ்சுதா? ஓகேங்க சார். ஓகேங்க சார். அதுலயும் வந்து எக்ஸல்ல வேலை செய்யலாங்க, தப்பு கிடையாது. எக்ஸல்ல வேலை செய்யலாம். ஏன்னா எக்ஸல்ல வேலை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து டேட்டா அனாலிட்டிக்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பாலும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நிச்சயமா பிசினஸ் இன்டெலிஜென்ஸ்ல எக்ஸல்ல செய்யக்கூடிய, எக்ஸல்ல ஓகே. சும்மா என்ட்ரி பண்ணக்கூடாது. எக்ஸல்ல ஃபார்முலா எழுதி தரும், ஓகே. மேக்ரோஸ், மைக்ரோ இதெல்லாம் இருக்கு பத்தியா, மேக்ரோஸ் எல்லாம் எழுது. அதெல்லாம் பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். புரிஞ்சுதா? சார் அதெல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு கிளாஸ்ல சொல்லி கொடுங்க சார் எக்ஸல். ஓகே, நாம அது ஓகே மேம், பண்ணிடலாம். நீங்க அப்ப அது எனக்கு ஒரு ம் ம். ரிமைண்டர்ல போட்டுருங்க, சரிங்களா? இன்னைக்கு சொல்லி கொடுங்கன்னு ஒரு சரிங்க ரிமைண்டர் சார். போட்டுருங்க முன்னாடி. சரிங்க சார். சரிங்க சார். ம். ஸோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அது நல்லா அப்ஸ்கில்லிங், அதெல்லாமே நல்லா பண்ணலாம். பட் என்னன்னா சும்மா போயிட்டு ஏதோ வேர்டை வந்து டைப் பண்ணிட்டு இருக்க கூடாது. புரியுதா? சரி, ஓகே. ஸோ இப்போ வந்து என்னன்னா இந்த மாதிரி கம்பெனிஸ் இருக்குல்லவா, ஸோ இதுல வந்து என்னன்னா இப்போ இங்க இருக்கக்கூடிய கம்பெனிஸ்ல நீங்க பார்த்துருப்பீங்க. டி அப்போ இதுலயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரோல், நிறைய ரோல் கேட்டிருப்பாங்க. அந்த ரோலு அவங்க கொடுத்த ஜாப். ஓகே இருங்க, ஒரு பார்த்தேன் அன்னைக்கு, அசந்தரா, டிசிஎஸ் நினைக்கிறேன். டிசிஎஸ் ஓட சார் எப்படி சார் அப்ளை பண்றது? என்னமா சார் எப்படிங்க சார் அப்ளை பண்றது இதுல? எப்படி அப்ளை பண்றது? ஒண்ணும் இல்ல, அவங்களோட கெரியர் பேஜ்ல போயிட்டு அப்லோட் பண்ண, சென்ட் பண்ணணும். இல்ல இமெயில் எழுதணும். இமெயில் எழுதுறதுக்கு ஒரு டிப்ஸ் ஒன்று அனுப்பிச்சிருந்தாலவா, ஆமாங்க சார். அதை ஃபாலோ பண்ணி பண்ணணும். இருங்க ஒரு டைம் காமிச்சிட பாருங்க. ஓகேங்க சார். அசைன்மெண்ட் அசைன்மெண்ட் பிடிஎஃப். ஓகே, டிசிஎஸ் ஓட அசைன்மெண்ட்ஸ் இங்க ஒன்று இருந்தது, அதெல்லாம் பார்த்தேன். இதுல வந்து ஓகே, இதான் வந்து அந்த டிசிஎஸ் ஓட அசைன்மெண்ட் போக்கு. இதுல வந்து என்னன்னா அதுல வந்து அசைன்மெண்ட்டாவே கொடுத்துருப்பாங்க. இது வந்து இன்டென்ட்டுக்காக கொடுக்கறது, இன்டென்ட்டுக்காக கொடுத்துருப்பாங்க. இதுல வந்து வெறும் இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. அசைன்மெண்ட் இது காமனா பழைய டாக்குமெண்ட், டாக்குமெண்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அசைன்மெண்ட் சொல்யூஷன்ஸ் ஒன்று இருக்கும். கண்ணு இங்க பாருங்க, புரியுதுங்களா? வெப் டெவலப்மெண்ட்டோட அசைன்மெண்ட் சொல்யூஷன் ஒன்று இருக்கும். இதுல கிட்ல நிறைய ஒரு அசைன்மெண்ட் லிஸ்ட் கொடுத்துருந்தாங்க. இந்த அசைன்மெண்ட் லிஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதான் மேக்சிமம் வந்து மோஸ்ட்லி ஒரே மாதிரி ஒரு அசைன்மெண்ட் லிஸ்ட் வந்துடும். இங்க ஒரு இது இருக்கும், நான் அதை கண்டுபிடிச்சு வேணா உங்களுக்கு அனுப்பிச்சுடுறேன். அசைன்மெண்ட் லிஸ்ட்னே ஒன்று இருந்தது, டிபி கோட் அசைன்மெண்ட், இது மாதிரிலாம் இருக்கும். இந்த டிபி கோட் அசைன்மெண்ட் இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட் மட்டும் இருக்கும், அசைன்மெண்ட்டோட டாக்குமெண்ட். கண்ணா நான் என்ன சொல்றேன்னு புரியுதாமா? சார் தெரியுதுங்க சார். அதாவது என்னன்னா ஐடி கம்பெனியோட அசைன்மெண்ட் டாஸ்க் லிஸ்ட்னு போட்டுட்டு, அசைன்மெண்ட் லிஸ்ட்னு போட்டுட்டு நீங்க ஜஸ்ட் என்ன பண்றீங்க, கிட்ஹப்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வரும். அதை யூஸ் பண்ணி அங்க இருக்கிறத வந்து தேடி கண்டுபிடிச்சு சால்வ் பண்ணீங்கன்னா ஓகே, அவ்வளவுதான். அதை வந்து நீங்க சொல்யூஷனா கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். இப்படி அசைன்மெண்ட்டை வந்து நீங்க கண்டுபிடிச்சு வச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதாவது என்னன்னா இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூல இதுலயே வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். செஞ்சரா சம்திங்.
பையன் கேட்டானே, நான் கூட help பண்ணேன். இது அசெஞ்சரோடது. அசெஞ்சர்ல இது வந்து டேட்டா அனாலிட்டிக்ஸோடது. மேடம் தெரியுதுங்களா? சரி தெரியுது sir. இது இந்த மாதிரி இது வந்து என்னன்னா டேட்டா அனாலிட்டிக்ஸோடது. இதெல்லாம் டேட்டா அனாலிட்டிக்ஸ் இந்த மாதிரி தான். இதுதான் கேட்டிருக்கோம், இப்படிதான் வந்திருக்கும். இதே மாதிரி நமக்கு இதுவும் இருக்கு. அதாவது என்ன, வெப் டெவலப்மெண்ட்டுக்கும் இருக்கு. இது டேட்டா அனாலிட்டிக்ஸோட அசைன்மெண்ட். சேம் வந்து இது வந்து வெப் டெவலப்மெண்ட்டுக்கும் இருக்கு. அன்னைக்கு எங்கேயோ ஒரு பையன் கேட்டா உனக்கு சால்வ் பண்ணி கொடுத்தேன். லிங்க் எங்கேயோ கொடுத்தா ஞாபகம் இல்லை. ஸோ இப்போதைக்கு இதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி நிறைய அசைன்மெண்ட்ஸ்லாம் ஷார்ட் அவுட் பண்ணிட்டு உங்களுடைய கிட்ல எல்லாம் அப்லோட் பண்ணி உங்க கிட் லிங்க் எல்லாம் எனக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க எல்லாம் உங்களுக்கு எல்லாம் என்ன தெரியுங்கிற அறிவெல்லாம் போட்டு உங்க கிட் லிங்கை வந்து கொடுக்கணும். கீர்த்தனா பண்ணிடலாமா? சார் உங்களுடைய கிட் லிங்க் வச்சிருக்கீங்களா? உங்களுக்குன்னு ஒரு கிட் அக்கௌண்ட் இருக்கா? எஸ் சார் இருக்குங்க சார். அதுல எல்லாம் போட்டு வச்சிருங்க. ஏடபிள்யூஎஸ் தம்பி சார் பேருக்கு கிட் இருக்குங்க சார், பட் அது ஒண்ணும் இல்லைங்க சார். அதுல ஒண்ணும் இல்ல சார். ஓகே, அதுல ஏதாவது ஒன்று போட்டு வச்சிருங்க சார். என்னன்னாலும் சும்மா ஒரு சொல்யூஷன் ஃபைல் சரி பண்ணி இப்போ ஒரு சார் பிபிடி ஒரு ஒரு பிடிஎஃப். டவுட்டுங்க சார். சொல்லுங்க சார் டவுட் சார். சொல்லுங்க இப்போ இப்போ இந்த மாதிரி பண்றதுக்கு ஒரு டேட்டா வேணும்ல சார். அப்ப அது எதை ஆமா, வேணாலும் எடுத்து நம்ம அதுல சால்வ் பண்ணலாமா சார்? எது எது யார் வேணா இதை எடுத்து, வேணாலும் எடுத்துக்கலாம். எது வேணா எடுத்து. இப்ப அது மொத்தத்துல என்னன்னா காப்பின்ற அந்த மாதிரி ஆயிடாது சார்? அது பிரச்சனை இல்லை மேம். மொத்தத்துல இப்ப என்ன தேவைன்னா இதுலயே வந்து அவங்க என்ன ம். கொடுத்துருக்காங்க, கண்டென்ட் கொடுத்துருக்காங்க, டேட்டா செட் கொடுத்துருக்காங்க, கிளீன் டேட்டா செட்டும் ஆமா கொடுத்துருக்காங்க. சார். அந்த இது வந்து ஒரு சிஎஸ்வி ஃபைல் மாடல். தான் அது கண்டென்ட். ம். ம். அதை எடுத்துக்கிட்டு இதை வச்சு நீங்க அதை செய்யணும். இதை ப்ராசஸ் பண்ணி ஒரு அவுட்புட் எடுக்கணும். சேம் இதே மாதிரி விச்சுவல் வச்சுக்கிட்டு நம்ம வேற எது பண்ணிக்கலாம். அந்த ஜூபிட்டர் லேப்ல இதே மாதிரி போட்டு அப்ப அவங்க கோடிங் அதே மாதிரி டைப் பண்ணி அவுட்புட் நம்ம எடுக்கணும். கரெக்ட். இங்க ம். என்னன்னா அந்த லாஜிக்கல் பட் ரீசனிங் ஸ்கில் வந்து வேணும். இங்க பாருங்க, கோடு கூட அங்க சரி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது கூட பிரச்சனை இல்ல. விஷயம் என்னன்னா இந்த ஆமா கோடை சார். வச்சு இதெல்லாம் மாடலா வச்சு நீங்க ஒண்ணு உருவாக்கணும்னா இந்த கோடை எப்படி எடுத்து பண்ண யூஸ் பண்ணலாம் தெரியுமா? தெரியணும்ல. ஆ